வணக்கம் தோழர்களே. போன வீடியோ பதிவில் இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மழை தண்ணி தேங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் 2 வாரமாக இந்த பக்கமே வரல. ஒன்றும் கூட பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து ஈரம் இருக்குது, ஃபுல்லாக களைச்செடி முடிச்சிருக்கு. சார், நான் அந்த 2 வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த தோட்டத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட களைச்செடிகள் முளைச்சிருக்கு. இதை ஒழுறதுக்கு ஈரம் இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தேன். பார்த்துக்கிட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் ஒரு கிளிமுக்கு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் ஒரு பெரிய கிளிமுக்கு மாங்காய் காய்ச்சி இருக்கு. ஒரு சில பூக்களும் புதிய இலைகளும் இந்த மாமரத்தில் தளிர் விட்டுருக்கு. இந்த மாங்காய் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புள்ளி நிறைய இருக்கும். இந்த கரும்புள்ளி ஏன் வந்ததுன்னா, தொடர்ந்து மழை பெஞ்சு ஈரப்பதனால அதில் ஒரு பூஞ்சானம் வளர்ந்துருக்கு. கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அந்த பூஞ்சானம் முழுமையாக வளர்ந்து இந்த மாங்காய் கம்ப்ளீட்டாக அழுகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அதனால் அந்த மாங்காயை நான் இன்றைக்கே பறித்து கறி உண்டாக்கிடுவேன். மாமரத்தை சுற்றி பார்க்க வரும்போது தளிர்களும் நிறையா இருந்துருக்கு, ஒரு சில பூக்களும் இருக்குது. அங்கே அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இலையில வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிகள் இருக்குது. இது ஏன்னா ஒரு பூச்சி வந்து கேல்மிஜ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த பூச்சி சாரை உரியும் போது அந்த சாறு வந்து இலைக்குள்ளே போய் இந்த இலைகளை வந்து நிறைய கட்டிகள் உருவாக்கும். இதனால் இந்த மாலையில் அந்த கல் இருக்கிறதுனால அந்த இலையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். பார்த்தீங்கன்னா அந்த இலை அப்படியே சுருண்டு இருக்கு போச்சு. நமக்கு எப்படி கல் அடைப்புலாம் வருதோ அதே மாதிரி மரங்களுக்கும் இலைகளுக்கும் இந்த பூச்சிகளால் சில ஒரு கல் அடைப்பு பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அந்த இலையில் இருக்க சிறு சிறு கட்டிகளாக பார்த்தோம். அப்படியே நான் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒட்டடை அடித்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பூச்சியால் பாதிக்கப்பட்டது. இந்த பூச்சி வந்து மாலை வந்து முட்டை விடும்போது இதில் புழு இருக்கும். அந்த புழு என்ன பண்ணியிருக்கு, இந்த இலையெல்லாம் சுரண்டி சாப்பிட்ட உடனே அந்த நரம்புகள் மட்டும்தான் இருக்கும். இது 4-5 இலையை பின்னி சாப்பிடும்போது ஒரு ஒட்டடை குச்சி மாதிரி தெரியும் நமக்கு. இதுவும் வந்து ஒரு பூச்சியினுடைய புழுவின் பாதிப்பு தான் இந்த இலை. இப்படி தொடர்ந்து பாதிப்பு வரும்போது மரமுடைய வளர்ச்சி பாதிக்கும். அதனால் இந்த பூச்சி நோய் பாதிப்புலேருந்து மரங்களை காப்பாற்றுறதுக்கு தோட்டக்கலை துறையை அணுகி அதுக்கேற்ற மருந்துகள் அடிச்சுன்னா அந்த மரத்தை நம்ம பூச்சி வராமல் காப்பாற்றிக்கலாம். அப்படியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே 2 சீத்தாப்பழ மரம் இருக்குது. ஒரு மரத்தில் நல்லா காய்ச்சிருக்கு, பார்த்தா தெரியும், பெரிய காய். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மரத்து பக்கத்திலே ஒரு சில கருப்பாக தெரியும். அது ஏன்னா இந்த அணிலோ சில பறவைகளோ அந்த காயை கடிச்சு போட்டிருக்கலாம். அந்த மிச்சம் உள்ள காய் அப்படியே காஞ்சி கருகி போயிருக்கு. ஒரு 5-6 பழம் இந்த மரத்தில் இருக்குது. இந்த பழத்தை நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக மாவு மாதிரி தெரியும். இதுவும் ஒரு பூச்சி வகையை சேர்ந்தது தான். ஸோ இந்த மாவு பூச்சி என்ன செய்யும், அந்த பழத்தில் இருக்க சாரை புழிஞ்ச உடனே அந்த பழனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு முத்த முடியாமல் போயிடும். ஸோ இதுக்கு நமக்கு வந்து தேவையான பூச்சி மருந்து அடிச்சிங்கன்னா இந்த மாவு பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தலாம். பொதுவாக இந்த மாவு பூச்சி வந்து வெயில் காலத்துலாம் இருக்கும். ஆனால் இப்போ காலங்கள்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா எல்லா பூச்சியுமே எல்லா காலத்துலேயும் இருக்குது. இந்த பழத்தை பார்க்கலாம் நீங்கள். சீத்தாப்பழம் வந்து ஒரு நாடன் வகை தான். நீங்கள் பிஞ்சாக இருக்கா பழமாக இருக்கா விளைஞ்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறத நான் சொல்ல போகிறேன். என் கையில் இருக்கிற பழத்தை பார்த்தீங்கன்னா நன்கு விளைஞ்ச பழம். நீங்கள் இந்த மேலே இருக்கிற சைஸை பார்த்தாலே தெரியும், சின்ன 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 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இது நல்லா விரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த பழம் கிட்டத்தட்ட நல்லா முத்திடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பிங்க் ஷேடு இருக்கும். ஸோ இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். அதே பிஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோ இந்த ஸ்கொயரோ வந்து இப்போ நெருங்கினாக இருக்கும். இது நல்லா விரிவடைஞ்சு பழம் வந்து எடுக்கிறதுக்கு தயாராகி விட்டது. சீத்தாப்பழம் என்னென்னா பறிச்ச 2-3 நல்ல விளைஞ்ச பழம் வந்து பறிச்ச 2-3 நாள்லே எந்தவித கெமிக்கலும் போட வேண்டாம், உடனே நல்லபடியாக அது பழுத்துரும். ஸோ எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாமரம் காய்களை பார்த்தீங்க, சீத்தாப்பழம் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து அரைநெல்லி. அது இப்போ தான் கொஞ்சம் காய்க்க தொடங்கியிருக்கு. அது எப்போ எவ்வளோ காய்ச்சி விழுந்துருக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் 10 நாளாக இந்த பக்கம் எட்டி பார்க்காதனால மேலே ஒரு சில காய்கள் இருக்குது. ஒன்றும் அது வந்து முழுமையாக வளர்ச்சி அடையலை. ஏன்னா எல்லாமே இந்த பிஞ்சும் ஓரளவுக்கு பெரிய பழமும் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சுன்னா எல்லா காயும் எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாமரம் பக்கத்திலே ஒரு சின்ன மாதுளை மரம் இருக்குது. இதில் ஒரு சில காய்கள் காய்ச்சி இருக்குது. இதில் என்ன பெரிய தொல்லைன்னா இந்த அணில் வந்து இந்த மாதுளையை இருக்க விடாது. ஒரு சில சிவப்பு கலரில் பார்த்தீங்கன்னா இதுதான் பூ. இந்த பூ தான் காய்க்க தொடங்கியிருக்கும். நீங்கள்
ஒரு சில காய்களை வந்து பார்க்கலாம். இது ஓரளவுக்கு நாடன் வெரைட்டி தான். பார்த்தீங்கன்னா ஏன் நாடன் வெரைட்டினா இது வந்து பிங்க் கலர் வராது, ஒரு பச்சை கலர் டிஞ்சு இருக்கும். இது வந்து பிஞ்சு பழம். ஆனால் அடுத்த வாரம் வந்து பார்க்க வந்தீங்கன்னா இதில் ஒரு காய் கூட இருக்காது, எல்லாம் அணில் கடிச்சு போட்டிருக்கோம். நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் அந்த அணில் கடித்த பழம். நம்ம வீட்லேயோ தோட்டத்திலேயோ தேவையான இடம் இருந்துச்சுன்னா மாமரமோ நெல்லி மரமோ மாதுளை மரமோ வைக்கலாம். ஏன்னா இந்த மரங்களுக்கெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பராமரிப்பு செலவு ரொம்ப கிடையாது, தண்ணீரும் அதிகம் தேவைப்படாது. ஸோ இது போல் மரங்களை வளர்த்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது இயற்கை கொடுத்த ஒரு பூச்சி மருந்து இல்லாமல் இயற்கையில் வளரக்கூடிய ஒரு மரங்கள்.